ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, ஆர்சிபியோட ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் ஃபார் IPL 2026 அண்ட் தேர் ப்ராபபிள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னெல்லாம் பண்ணுவாங்க, யார் யார் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூ நோ, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வின்னர்ஸ் ஆர்சிபி பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணல. ஒரு 7-8 பிளேயர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நோட்டபிள் ரிலீசஸ்னால் லியாம் லிவிங்ஸ்டன், மயங்க் அகர்வால், லுங்கி இங்கேடி, அந்த மாதிரி பிளேயர்ஸு. ஸ்வஸ்திக் சிக்காரா, மனோஜ் பந்தாகே இவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் சார்ட்டட் தான். 1 or 2 இஷ்யூஸ் அண்ட் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் பேக்கப்ஸ் எடுக்கணும் மெயினாக. ஸோ டாப் ஆர்டர் ஆசினோ, ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பனிங். 3 இப்போதைக்கு தேவ்தத் படிக்கல், 4 ரஜத் படிதார், 5 வந்து டிம் டேவிட். ஏன்னா அவர் இப்போ ஆஸ்திரேலியாவுக்குமே 5-4 தான் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து 5 டிம் டேவிட் வச்சுப்பேன். 6 ஜிதேஷ் சர்மா, 7 ரொமாரியோ ஷெப்பர்ட், 8 குர்னால் பாண்டியா, 9 புவனேஸ்வர் குமார், 10 ஹேசல்வுட் அண்ட் 11 இப்போதைக்கு யாஷ் தயால் அண்ட் சுயாஷ் சர்மா இம்பேக்ட் பிளேயராக வந்துடுவார். ஸோ இதுதான் டீம் போன வருஷம் இருந்தது. இந்த 11 போதுமானது. பட் யாஷ் தயாலோட அந்த ஒரு இஷ்யூ இருக்கிறனால ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு இந்தியன் பேக்கப் பேசர் எடுத்து ஆகணும். இஃப் ஹி இஸ் நாட் கிளியர் டு பிளே த IPL அப்படின்னா இந்த லீகல் இஷ்யூனால் தே ஹேவ் டு ஹேவ் அ குட் இந்தியன் பேசர் இன் த மிக்ஸ். அது யார் இப்போதைக்கு பேக்கப் இல்லை. ரசிக் சலாம் இருக்கார். பட் இஸ் நாட் அ பவர் பிளே பவுலர், இஸ் அ மிடில் ஓவர் அண்ட் டெத் பவுலர். ஸோ யாஷ் தயாலுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர், இந்தியன் சீமர் பெருசாக மார்க்கெட்டில் யாரும் இல்லை. அன்லஸ் அவங்க ஸ்கவுட் பண்ணி யாராச்சும் பார்த்து வச்சுருந்தாலே ஒழிய. ஏன்னா நிறையா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை டீம்ஸே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. லைக் குர்ஜப்மீத் சிங், ஆகாஷ் சிங், முகேஷ் சௌத்ரி, இந்த மாதிரி நிறைய பேரை டீமே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. 1-2 பிளேயர்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேட்டன் சக்காரியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை மேபி எடுக்கலாம். அப்படி இல்லை லெஃப்ட் ஆர்ம் சீமர்னு எனக்கு இல்லை, நல்ல இந்தியன் சீமர் கிடச்சாலே போதும், ஃபாஸ்ட் பவுலர் ஓரளவுக்கு அப்படின்னு கிடச்சாலே போதும்னா 1 or 2 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆகாஷ் தீப் ஆல்ரெடி RCBக்கு விளையாடி இருக்கார். ஆகாஷ் மத்வால் இருக்கார். குல்தீப் சென் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப்லேருந்து. அவர் ஒரு இந்தியன் பொட்டென்ஷியல் பிளேயராக இருந்தார் ஒரு பாயிண்டில். ஸோ இல்லைனா நல்ல பேசஸ் இப்போது எஸ்ஐகி முத்து நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கில் நல்லா பண்ண ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த மாதிரி TN ப்ரீமியர் லீக், UP ப்ரீமியர் லீக், இந்த மாதிரி ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ் நடக்கிற இதில் ஸ்கவுட் பண்ணி யாரையாச்சும் எடுக்கலாம். மற்றபடி நோன் இந்தியன் பேசர்ஸ்னு பெருசாக மார்க்கெட்டில் எதுவும் இல்லை இந்த வருஷம் ஆக்ஷனில். அப்படியே இருந்தாலுமே நிறைய டீம்ஸ்க்கு தேவைப்படுறதுனால இவங்களோட பர்ஸ் 16 crores தான் இருக்கிறனால கஷ்டம் எடுக்கிறது. ஸோ அவங்களோட மெயின் டார்கெட்ஸ் என்னென்னா, இப்போது லிவிங்ஸ்டனை விட்டாங்க, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், அந்த 2 பேருக்கும் ஒரு பேக்கப்பாக ஒருத்தர் எடுக்கணும். ஒரு டிம் சைஃபர்ட்டே கூட அவங்க திருப்பி எடுக்கலாம். மிடில் ஆர்டர்லேயும் அவர் ஆடுவார். அப்படி இல்லைனா வேறு யாராச்சும் ஒருத்தனை எடுக்கணும். ஒரு டேவிட் மில்லர் மாதிரி கூட ஒருத்தர் எடுத்து வச்சுக்கலாம். அது போக சுயாஷ் சர்மாவோட ஒரு அப்கிரேடட் ஸ்பின்னர் கிடச்சாருன்னா சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ராகுல் சஹாரோ, ஒரு 4-5 கோடி கிடச்சாரோ, இல்லை வந்து ஒரு விபிஷ்ணாய் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் யாராச்சும் லோக்கல் டொமஸ்டிக் லீக்கில் ஒரு ஸ்பின்னர் பயங்கரமாக மிஸ்டி ஸ்பின்னர் நல்லா பண்ணுறாங்க, அவனை எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி டீம் ஓரளவுக்கு செட்டு தான். ஏன்னா ஃபில் சால்ட்டுக்கு ஜேக்கப் பெத்தல் பேக்கப் இருக்காப்புல, புவனேஸ்வர் குமாருக்கு ரசிக் சலாம் இருக்கார், அபிநந்தன் சிங் இருக்காங்க. அது போக யாராவது நல்ல இந்தியன் பேசர் எடுக்கலாம். இப்போ குர்னால் பாண்டியாக்குனா ஸ்வப்னில் சிங் இருக்கார் அதே ஸ்லாட்டுக்கு. ஸோ ஓரளவுக்கு டீம் செட்டு தான். ஸோ வந்துட்டு இப்போது என்ன எடுக்கணும் அப்படின்னா, பேசிக்கலி ஜாஸ் ஹேசல்வுட் வந்து தான் பயங்கரமான இன்ஜுரி ப்ரோனான ஒரு பிளேயர். ஸோ அவர் இந்த ஆஷஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போது டாக்ஸ் என்ன போகுதுன்னா, என்டையர் ஆஷஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியன் மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. ஸோ அப்படி மிஸ் பண்ணாருன்னா அது வந்து லைக் RCBக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக கூட ஆகலாம். யூ வில் பி ரெடி டியூரிங் த T20 வேர்ல்டு கப். அது முடிஞ்சோடனே அப்படி IPLக்கு வந்துடுவார். ஸோ அது வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக தான் இருக்கும் RCBக்கு. ஸோ ஆனால் அவருக்கு ஒரு பேக்கப் அவரோட லீகில் யாரும் கிடையாது. அவர் எப்படின்னா, ஒரு இந்தியாவுக்கு எப்படி ஒரு பும்ராவோ, ஒரு மலிங்க எப்படி இருந்தாரோ, அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஜாஸ் ஹேசல்வுட்னா அந்த கன்சிஸ்டன்சி, லைன் லென்த்து, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகிரியில் இருக்கார். ஸோ அவருக்கு அவர் ஸ்டாண்டர்டில் கிடைப்பாங்களான்னு தெரியாது. பட் ஒரு டீசென்ட் பேக்கப்பாக நோவான் துஷார் ஆல்ரெடி இருக்கார் உள்ள. பட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை எய்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அந்த லைன் லென்த் ஹிட் பண்ணக்கூடிய
மேபி ஒரு மேட் என்ட்ரி வந்தாருன்னா ஆக்ஷனுக்கு, இல்லை இங்கிலாண்டில் ஒரு மோபோபாட், ஆண்டி ஃப்ளவர் இங்கிலாந்து நிறையா பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கஸ் ஆட்கின்சன், ஜாஸ்டன் கூட எடுக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. இல்லை இவங்க விட்ட திருப்பி பிளெஸிங் முசர்பானியே அவங்க கூட எடுக்கலாம் திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்தளவில் பெரிய லெவலில் எதையும் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு இல்லை. நீட்டாக ஒரு 2 ஓவர்சீஸ் எடுத்துகிட்டு, ஒரு 2 இந்தியன் நல்ல பிக்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு 2 ஸ்கவுட் பண்ணி ஒரு 2 பிளேயர் எடுத்தால் டீம் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக பேக்கப்ஸோடு செட் ஆகிடும். இப்போயே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 பிளேயர் எடுத்தால் கூட போதுன்ற ரேஞ்சில் தான் டீம் இருக்குது. பட் 16 crores வச்சுருக்காங்க. லெட்ஸ் see what they are going to do in the auction. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய தாட்ஸ். பெருசாக அவங்க எதுவும் பண்ண தேவையில்லை இந்த ஆப்ஷனில். நல்ல பேக்கப்ஸ், ஒரு 1 or 2 ஃபாரின் குட் பிக்ஸ் எடுத்துகிட்டு நீட்டாக செட் பண்ணிட்டு போகலாம். தேவ்தத் படிக்கல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல் இந்தியாவுக்கு ஆடிட்டுருக்கார் இப்போது. ஸோ இந்தியன் அந்த கண்டென்ஷனில் இருக்கார் டெஸ்ட் சைடில். ஸோ அவருக்கு பேக்கப்னு பெருசாக ஓகே, மேபி வெங்கடேஷ் ஐயருக்கு போகலாம். பட் வெங்கடேஷ் ஐயர்லாம் இவங்க பட்ஜெட்டை தாண்டி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷமே 20 crores வரைக்கும் போனாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு. மேபி இந்த வருஷமும் ட்ரை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவ்தத் படிக்கலே கண்டினியூ பண்ணலாம். இஃப் இஸ் நாட் டூயிங் வெல், மேபி ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாராவது கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இன்னொரு விஷயம், லைக் ஒரு மிடில் ஆர்டரில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் பேட்டர் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரஜத் படிதாருக்கு இன்ஜுரி ஆல்ரெடி. அவர் 4 to 5 months ஆகுன்றாங்க ரிகவர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக பிளேயிங் மேட்ச் ஃபிட்னஸ்க்கு வரதுக்கு. ஸோ அவர் பொசிஷனில் மேபி அவர் இல்லைன்னா ஒரு டிம் டேவிடை கூட நம்பர் 4 ப்ரொமோட் பண்ணிட்டு, ஜித்தேஷ் சர்மா நம்பர் 5 ப்ரொமோட் பண்ணிட்டு, ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பிளேயரு எடுத்துக்கலாம் டீமில். நம்பர் 6ல் ஆடக்கூடிய இந்தியன் பேட்டர், பிக் ஹிட்டர் மாதிரி. ஸோ தட் வுட் சார்ட் இட் அவுட். ஸோ லெட்ஸ் see. இதெல்லாம் தான் ஆர்சிபிக்கு எனக்கு தோன்ற பாசிபிள் ஆப்ஷன்ஸ் டு ஃபில் தேர் ரிமைனிங் ஸ்குவாட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆக்ஷனில், விச் இஸ் ஆன் December 15th. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video.